விடுதலை சிறுத்தைகளுக்கு வணக்கம். கடந்த ஒரு வருட காலமாக கொள்கை ரீதியாக சரியாக பயணித்து வந்தோம். மெத்தனால் கலந்த கள்ள சாராயத்தை அருந்தியதால் கள்ளக்குறிச்சியில் 65 பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதுபோன்ற ஒரு துயர சம்பவம் இனி நடந்துவிடக்கூடாது என்பதற்காக சிதம்பரத்தில் தலைவர் அவர்கள் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்தி வரலாறு காணாத அளவில் மிகவும் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அதன் நிமித்தம் தமிழக அரசியலில் விசிகாவினர் ஒரு பெரும் அளவில் பேசப்பட்டார்கள். தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகவும் உருவெடுத்தோம். பின்பு திமுகவுடனான கூட்டணியை முறிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். புது புது யுக்திகளை கையாண்டார்கள். புது புது முகங்கள் தோன்றி கட்சியை தாங்கி பிடிப்பது போன்றவும் தங்களுடனான கூட்டணியில் சேர வேண்டும் என்று நல்ல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினார்கள். இதற்கும் அசராத நம் தலைவர் எதையும் பொருட்படுத்தாமல் கருத்தியல் ரீதியாக நம்மை நடத்தி வந்து கொண்டே இருந்தார். அது பொறுக்காத பாஜகவினர் திட்டம் தீட்டப்பட்ட மதம் சார்ந்த அரசியலுக்கு எதிராக மதசார்பின்மை காப்போம் பேரணியும் நடத்தி திருச்சியில் வெற்றிகரமாக அரங்கேறிற்று. அதனுடைய முக்கியத்துவம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திரும்பவும் மாவட்ட ரீதியாக வெற்றியாக நடத்தப்பட்டது. இதை பொறுத்து கொள்ளாத பாஜகவினர் ஆளும் கட்சியை விட விசிக தீவிரமாக பாஜகவின் எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு இருப்பதினால் தலைவரை பாஜகவினர் பெருமளவில் இடையூறு கொடுத்து துன்புறுத்தி வருகிறார்கள். வரப்போகும் தேர்தலை அவர்கள் கடைசி வாய்ப்பாக எண்ணிக்கொண்டு அதிதீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். அதனால் பாஜகவின் எதிர்ப்பை நாம் தெரிவிப்பதனால் நம்மளை நிலைக்குல செய்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அதிக நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சட்ட ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். தலைவர் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம் விடுதலை சிறுத்தைகள் வாயினால் யாரையும் என்றால் ஏர்போர்ட் மூர்த்தி, நடிகர் விஜய், வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி, பாஜகவினர் முக்கியமாக அண்ணாமலை இவர் இன்னும் நம்மை விமர்சிப்பவர்களை நாம் பேசுவதையும் அவர்களை பற்றின வீடியோவை போடுவதையும் நாம் தவிர்க்க வேண்டும். நம்முடைய கட்சி நெடுந்தூரம் வெற்றிகரமாக பயணித்த ஒரு கட்சி. நம்முடைய தலைவர் தேசிய தலைவர். இவர்கள் யாரும் ஆரோக்கியமான ஒரு போட்டியாளர்கள் அல்ல. நம் தலைவருக்கு இவர்கள் ஆரோக்கியமான போட்டியாளர்கள் அல்ல. நம் நாவினால் அவர்களை பற்றி பேசி அவர்களை பெரிய ஆள் ஆக்கிவிட வேண்டாம். களத்தில் அவர்களை உழைத்து வர வேண்டும். நம்மை விமர்சித்து அல்ல. நம்மை வைத்து விளம்பரம் தேடிக்கொள்கிறார்கள். அதை நம் விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் களத்தில் வலுவான எதிரியே நமக்கு கிடையாது என்பதே நிதர்சனமான உண்மை. அதை நாம் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டை நல்வழி நடத்துவதே நம்முடைய கொள்கை. அதனால் உள்ளே பிஜேபி போன்ற சனாதன அமைப்பை வர அனுமதிக்காமல் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். நேரம் நமக்கு அதிகம் இல்லாததினால் கொள்கை ரீதியாக பயணத்தை தொடர்வோம். மக்கள் பணியை செய்வோம். வாழ்க எழுச்சி தமிழர், வாழ்க விசிக. நன்றி.